நம்பகத்தன்மை இல்லாத ஒரு காங்கிரஸ் கட்சியை விஜய் ஏத்துக்கிட்டார் சொன்னா நாளைக்கு அவங்களை எப்போ காலை வாரி விடுவாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. கண்டிப்பா காங்கிரஸ் கட்சி காலை வாரி விடும். ஏன் அப்படின்னு சொல்றேன். இன்னைக்கு இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அதிமுக வேறே. அதிமுகவுக்கு எதிர்காலம் க்ளோஸ், கதம். இந்த கண்டிஷன்ல நீங்க இதுக்கு ஒத்துக்கலன்னு சொன்னா இந்த புதிய உறுப்பினர்கள் எம்எல்ஏக்கள் அவர்களுடைய ஆசைகள் அபிலாஷைகளுக்கு நீங்க ஒத்துக்கல, கோரிக்கைகளுக்கு ஒத்துக்கலன்னு சொன்னா கட்சி நாளைக்கு பிளவுபட்டு போகுங்கிற அந்த அபாயம் இருக்கு. நாளைக்கு அவர் தனித்து விடப்படுவார். யார் அதிமுக அடுத்த பொதுச் செயலாளர்? சி வி சண்முகம். ஏன்னா வேலுமணி கொஞ்சம் சாஃப்ட். அவர் அந்த மாதிரி அதிரடி எல்லாம் பண்ண மாட்டார். நெளிவு சுழிவு தெரிஞ்சவர். இவர் அப்படி கிடையாது. முகத்துல அரைஞ்ச மாதிரி பேசுவார். சூழ்ச்சி செய்யக்கூடியவர். காங்கிரஸ் கட்சி 5 கொடுக்குது. அப்போ உங்களுக்கு 108 113 ஆச்சு. இன்னொரு 5 வேணும். இந்த 5 எங்கிருந்து இந்த சில்லறை எப்படி எடுப்பீங்க நீங்க சொல்லுங்க. விடுதலை சிறுத்தைகள் வரமாட்டாங்க. 2 4 கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கு. அவங்களும் டிஎம்கேல இன்னைக்கு காலையில் போயிட்டு வந்தாங்க அறிவாலயத்துக்கு. ஆல்ரெடி அவங்க சொல்லிட்டாங்க டோன்ட் கோ அப்படின்னு மிரட்டிட்டாங்க. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். அரசியல் மாற்றமே இளைஞர்களின் எதிர்காலம் என்கிற கொள்கையின் அடிப்படையில் பயணிக்கும் டிகோட் பாலிடிக்ஸ் சேனல் வளர்ச்சிக்கு நீங்கள் உதவணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை பயன்படுத்தி உதவலாம். நன்றி, வணக்கம். டிகோட் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு வாசவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஹரிஹரன் சார். விஜய் ஆட்சி அமைக்க பெரும்பான்மை தேடி போயிட்டே இருக்காரு. அவரை தேடி ஒரு 5 எம்எல்ஏக்கள் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க காங்கிரஸ் கட்சியில இருந்து. காங்கிரஸ் கட்சி திமுக முடிச்சு கொண்டு இங்க ஆதரவு கொடுத்துருக்காங்க. தாவைக்க நோக்கி நடந்திருக்காங்க. இங்க கார்த்திக் சிதம்பரம் எப்படி சொல்றாருன்னா, இது ஒரு நியாயமான ஒரு ஆதரவு தான், மக்கள் தீர்ப்புக்காக நாங்க ஆதரவு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சோடங்கர் சொல்லியிருக்காரு. கார்த்திக் சிதம்பரமும் சொல்றாரு. ப்ரீ போல், அதாவது தேர்தலுக்கு முன்னாடி இருக்கிற ஆதரவு என்பது வேற, கூட்டணி என்பது வேற, எக்ஸிட் போலுக்கு பின்னாடி நடக்கிற ஆதரவு என்பது வேற. இது ஒரு நியாயமானதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க சார்? அதெல்லாம் கரெக்ட் தாங்க. ப்ரீ போல் அலையன்ஸ், போஸ்ட் போல் அலையன்ஸுங்கிறது 2 டிஃபரன்ஸ் இருக்கு. இதெல்லாம் நீங்க சொல்லி நம்மளுக்கு தெரிய வேண்டாம். ஓகே, கார்த்திக் சொல்றேன், கார்த்திக் சிதம்பரத்துக்கு. ஆனா விஜய் உங்களுக்காக எவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தாரு சார்? எவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தாரு? காக்க வச்சிங்க. இப்ப வந்துரும். பிரவீன் சக்கரவர்த்தி வேற சொல்றாரு, மாணிக்கம் தாக்கூர் சொல்றாரு, இவர் சொல்றாரு, அவர் சொல்றாரு, எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. செல்வ பிறந்தகை தவிர பாக்கி எல்லாரும் இப்ப வந்துட்டோம் அப்படின்னு கடைசி வரைக்கும் காக்க வச்சு கழுத்த எடுத்தீங்க நீங்க விஜய. எப்ப அவர் கூப்பிடுவார் காத்திருந்த உடனே கிளம்பிட்ட போயிருக்காங்க. ஆமாமா, ஆட்சி அமைக்க போறாருன்னு தெரிஞ்ச உடனே அவரு கேட்காம நீங்களே உள்ள போறீங்க. அழையாத விருந்தாளி திருமணத்துல போயிட்டு சாப்பிட்டு வந்த மாதிரி போறீங்க. கேவலமாலாம் உங்களுக்கு. காங்கிரஸ் கட்சி இதை விட கேவலமா போறதுக்கு வழியே சான்ஸே இல்லை. அதாவது செல்வ பெருந்தகை மட்டும் நீங்க குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. இவங்களும் அப்படிதான் இருக்கிறாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணிருக்கணும்? கட்சி ஓடச்சிட்டு அந்த பக்கம் போயிருக்கணும். இப்போ கூட அவங்க என்ன பண்ணிருக்காங்க? இவ்வளவு பெரிய வெற்றி தமிழக வெற்றி கழகத்திற்கு ஏற்பட்டிருக்குன்னு சொன்னா அங்கேயும் காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்குகள் போயிருக்கு. ஏடிஎம்கே வாக்குகள் போயிருக்கு, டிஎம்கே வாக்குகள் போயிருக்கு, விடுதலை சிறுத்தைகள், நாம் தமிழர் எல்லா வாக்குகளும் அந்த பக்கம் போயிருக்குங்கிறத நம்ம பாக்குறோம். காங்கிரஸ் கட்சி எவ்வளவு நம்பகத்தன்மை வாய்ந்தது உங்களுக்கு தெரியுமா? நீங்களாம் பிறக்கவே இல்லை. சரண் சிங் அப்படின்ட்டு ஒரு பிரதமர் இருந்தாரு. 10 மாசத்துல அவுட்டு. இவங்க காங்கிரஸ் கட்சியுடைய தயவுல தான் அவர் ஆட்சி அமைச்சாரு. அப்போ அந்த இடத்துல யாருக்குமே அறுதி பெரும்பான்மை கிடைக்கல. காங்கிரஸ்க்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கல, ஜனதாவுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கல, லோக் தள்ங்கிற கட்சிக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கல. அப்போ சரண் சிங் பிரதமர் ஆகிறாரு. 6 மாசத்துல அவரை கீழே இறக்கி விட்டுடுறாங்க. சந்திரசேகர் ஆட்சி அமைக்கிறாரு, அவரையும் கீழே இறக்கி விட்டுடுறாங்க. ஐகே குஜ்ரால் அப்படின்ட்டு ஒருத்தர் ஆட்சி அமைக்கிறாரு, பிரதமர் ஆகிறாரு, அவரையும் கீழே தள்ளி விட்டுட்டாங்க. அதுக்கு பிறகு தேவகவுடா, HD தேவகவுடான்னுட்டு குமாரசாமியுடைய தந்தை, அவர் ஆட்சி அமைக்கிறாரு, பிரதமரா. கரெக்டா 10 மாசத்துல தள்ளி விட்டுறாங்க. 1 வருஷம் கூட யாருமே பிரதமரா நீடிக்கல அப்படிங்கிறத பார்த்தோம். 3 வருஷம் தொடர்ச்சியா தேர்தல், 89 90 91 3 வருஷங்கள் தொடர்ச்சியாக நம்ம தேர்தல் சந்திக்க வேண்டியதா போச்சு. அவ்வளவு மோசமான ஒரு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு காங்கிரஸ் கட்சியை இவரு விஜய் ஏத்துக்கிட்டார் சொன்னா நாளைக்கு அவங்களை எப்போ காலை வாரி விடுவாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. கண்டிப்பா காங்கிரஸ் கட்சி காலை வாரி விடும். ஏன் அப்படின்னு சொல்றேன். விஜய் காங்கிரஸ் கட்சிக்காரங்களை மாதிரி ஒரே அடியா ஆன்டி மோடி பண்ண முடியாது. ஆன்டி மோடி பண்ணான்னு சொன்னா அவன் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அவங்க
இவருக்கு வந்து ஏகப்பட்ட வாக்குறுதிகள் இருக்கு, கஜானா காலியா இருக்குது, டிஎம்கே எல்லாத்தையும் சுரண்டி வழிச்சு சாப்பிட்டுட்டான். என்ன பண்றதுன்னு தெரியாம உட்கார்ந்து இருக்கிறாங்க. வாக்குறுதிகள் கொடுத்துருக்குறாங்க, மக்களுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு, அணில் குஞ்சுகள்லாம் பயங்கர எதிர்பார்ப்போட இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல நீங்க அணில் குஞ்சுன்னு சொன்னா நீங்க வந்து விசில் குஞ்சுன்னு வேணா வச்சுக்கோங்க, பரவாயில்ல, கோச்சுக்காதீங்க, ஓகே. சோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல மத்திய அரசனுடைய உதவியே அவருக்கு ரொம்ப அவசியம், தேவை அப்படிங்கிறத ஆல்ரெடி அவருடைய அரசியல் ஆலோசகர்கள், பொருளாதார ஆலோசகர்கள் விஜய்க்கு தெளிய வச்சாச்சு. நோ அவர் என்ன பண்ணுவாரு விஜய், மத்திய அரசோட இணக்கமான ஒரு போக்கை கடைபிடிப்பார். மு.க. ஸ்டாலின் மாதிரி நான் அதிரடியா பண்ணுவேன் எல்லாம் பண்ண மாட்டார் அவரு, கவலையப்பட வேண்டாம். சோ இந்த மாதிரியான போக்கு காங்கிரஸ் கட்சிக்கு பிடிக்குமா பிடிக்காதா? நீங்க வந்து மோடியோட மோடி கிட்ட போய் கொஞ்சிக்கிட்டு இருக்காதீங்க, மோடியை எதிர்க்கணும். நீங்க மோடியோட நீங்க இதுவா போயிட்டீங்க, சமாதானமா போயிட்டீங்கன்னு சொன்னா நாங்க வந்து ஆதரவை வாபஸ் பெறுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா இதான் நடக்க போகுது. 6 மாசத்துக்கு அப்புறமா என்ன வந்து தெரியுமா, ஆட்சி கவரும். அது அடுத்த 6 மாசத்துல எலெக்ஷன் வரும் தமிழ்நாட்டுல. நீங்க வேணா பாருங்க, காங்கிரஸ் கட்சியினுடைய லட்சணம் இதுதான். அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணிருக்கணும், இல்ல காங்கிரஸ் கட்சியை பத்தி இவர் கூட சொல்லியிருந்தார், விஜய் பிரபாகரன் கூட ஒரு தரம் இந்த விருதுநகர்ல நாமினேஷன் ஃபைல் பண்றதுக்கு முன்னால ஒரு தரம் சொல்லியிருந்தாரு, விஜயகாந்தோட பையன், காங்கிரஸ் கட்சியை நம்பாதீங்கன்னே விஜய் அண்ணே, அவங்க எப்பவுமே கலரிடுவாங்கன்னே அப்படின்னு சொன்னார் அவரு. கடைசியில இவரும் போயிட்டு அந்த டிஎம்கே கூட்டணியில போய் சேர்ந்துக்கிட்டாருங்கிறதா அது வேற விஷயம். காங்கிரஸ் கட்சி 5 கொடுக்குது, அப்போ உங்களுக்கு வந்து 108 113 ஆச்சு, இன்னொரு 5 வேணும். இந்த 5 எங்கிருந்து இந்த சில்லறைலாம் எப்படி எடுப்பீங்க நீங்க சொல்லுங்க? விடுதலை சிறுத்தைகள் வந்து வரமாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க டிஎம்கே பெட்டி வாங்கிடுவாங்க. அதே மாதிரி 4 கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கு, அவங்களும் டிஎம்கேல இன்னைக்கு காலையில் போயிட்டு வந்தாங்க அறிவாலயத்துக்கு, ஆல்ரெடி அவங்க சொல்லிட்டாங்க டோன்ட் கோ அப்படின்னு மிரட்டிட்டாங்க, நாங்க பணம் தரோம் அப்படிங்கிற மாதிரி அதான் சொல்லிருப்பாங்க, போட்டி கட்டி கொடுத்துருப்பாங்க, அதை வாங்கிட்டு சும்மா இருந்துருவாங்க. அப்படியே அவங்க வந்து ஜாயின் பண்ணினாலும் கூட இந்த மாதிரி 118 வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா யாராவது நம்பிக்கை வாக்கு தீர்மானம் நடக்கும் போது யாராவது வெளியேறினாங்கன்னு சொன்னா அந்த எண்ணிக்கை குறையும், அந்த அந்த சரிபாதி அந்த எண்ணிக்கை இருக்கு இல்லையா, அதுவும் குறையும். அது ஒரு விதத்துல நடக்கும். யாருமே போகலன்னா என்ன பண்ணுவீங்க? ரெண்டாவது, யார் வேணாலும் எப்படி வேணாலும், இப்போ எப்படி இவங்க வந்து காங்கிரஸ் கட்சியை வந்து பாஜக கூட நெருக்கமாக இருக்க உங்களை விடாதோ, அதே மாதிரி தான் விடுதலை சிறுத்தைகளும் விட மாட்டாங்க, கம்யூனிஸ்டுகளும் விட மாட்டாங்க. அதனால இது எல்லாமே வந்து, அதாவது டிஎம்கே சைட்ல எந்த கட்சி இருந்ததோ அந்த கட்சிகளுடைய ஆதரவை விஜய் நாடக்கூடாது. யோக்கியமா அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏடிஎம்கே தலைமை கூட ஆல்ரெடி பேச ஆரம்பிச்சாச்சு, ஏடிஎம்கே தலைமை ஒத்துக்கணும். ஆனா அவரு ஒத்துக்குவாரா அப்படிங்கிறது சந்தேகம். யாரு? எடப்பாடி பழனிசாமி. அதுக்கு என்ன காரணம்னா, அவருக்கு ஒரு பெரிய ஈகோ, புரட்சி தமிழர், புது எம்ஜிஆர், அப்படி புது அம்மா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவருக்கு வந்து மனசு நினைப்பு. ஆனா இன்னைக்கு அவருடைய கிரெடிபிலிட்டி என்னடா அப்படின்னா, 10 தோல்வியிலிருந்து 11 தோல்வியாக வளர்ந்திருக்கிறார். ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்தும் தேர்தலை போட்டி போட்டு எதிர்கட்சி தலைவராக கூட வர முடியாத அளவுக்கு அவருடைய வெற்றி ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பாக்குறோம். இந்த கண்டிஷன்ல தான் அந்த கட்சி இன்னும் கட்டுக்கோப்பாக வச்சுக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறத அவர் பாக்குறார் அப்படின்னு நான் பாக்குறேன். சோ விஜய்க்கு என்னுடைய ஒரே ஒரு, உங்க சேனல் மூலமா விஜய்க்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு ஆலோசனை என்ன அப்படின்னா, அவங்களெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு, டிஎம்கே கூட்டணிகளை ஒதுக்கி தள்ளிட்டு, ஏடிஎம்கே சைட்ல இருக்கிற ஏடிஎம்கே பிரதான கட்சி அவங்களுடைய ஆதரவை நீங்க வாங்கிக்கங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இதுல அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி துணை முதல்வர் பதவிக்கு ஒத்துக்க மாட்டாரு, அதனால துணை முதல்வர் பதவி கொடுக்க அவசியம் கிடையாது. ரெண்டாவது என்ன, அவங்களுக்கு வந்து 2 பெரிய போஸ்ட் ஏதாவது நல்ல ரிச் மினிஸ்டர். எடப்பாடி பழனிசாமி இது வேண்டாம் நிராகரிச்சாலும் எஸ்பி வேலுமணிக்கும் அல்லது சிவி சண்முகத்துக்கும் துணை முதல்வர் பதவி தேவைப்படுகிறது, அந்த நோக்கில் அவர்கள் அங்க செல்லலாம் அப்படி இல்லையா சார்? அவங்களுக்கு அந்த மாதிரி நோக்கம் இருந்ததுன்னு சொன்னா அதுக்கு இவர் ஒத்துக்கிறது நல்லது. அதாவது எடப்பாடி பழனிசாமி ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி, ஏன்னா நான் வந்து சீஃப் மினிஸ்டராக இருந்துட்டேன், நீங்க பரவாயில்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கிங்க, நீங்க வந்து துணை முதல்வராகவே இருங்க அப்படின்னு அவர் சொல்லி அந்த பெருந்தன்மையை அவர் காமிக்கணும் நான் எதிர்பார்க்கிறேன். இன் ஆல் ப்ராபபிலிட்டி அவங்க அதான் பண்ணுவாங்க அப்படின்னு தோணுது. ஒரு வேளை ஆக்சுவலி அதுக்கு முன்னால் இன்னொன்னு சொல்றேன், இந்த ஆல்ரெடி டெல்லியிலேருந்து
எடப்பாடி பழனிசாமிக்கு மெசேஜ் வந்திருக்கும். அதாவது அமித்ஷா கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கும், நீங்க வந்து விஜய்க்கு ஒத்துழைங்க, இல்லைன்னா கட்சியை உடைச்சிருவாங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. அதனால இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சியை கட்டி காக்கணும் அப்படிங்கிற அந்த அக்கறை இருந்துச்சுன்னு சொன்னா அவர் வந்து இந்த 33 பேர், ஏன்னா இது வந்து தங்கமணி, வேலுமணி, சி.வி. சண்முகம், முனுசாமி மட்டும் நீங்க பார்க்க கூடாது. எவ்வளவோ எம்எல்ஏக்கள் புதுசா வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு எதிர்காலம் பற்றிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குமா இருக்காதா நீங்க சொல்லுங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆசை இருக்காதா, நம்ம வந்து ஒரு ஆளுங்கட்சியா இருக்கணும், பதவியில் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆசை இருக்குமா இருக்காதா? அவங்கெல்லாம் அவங்களுடைய கோரிக்கையை இவங்க ஏத்துக்கல, பழனிசாமி ஏத்துக்கல. பழைய மாதிரியே பழைய குருடி கதவை தரடிங்கிற மாதிரி எனக்கு வந்து சசிகலா வேண்டாம், தினகரன் வேண்டாம், ஓபிஎஸ் வேண்டாம், அவன் வேண்டாம், இவன் வேண்டாம், செங்கோட்டையன் வேண்டாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா கட்சி நாளைக்கு கரைஞ்சு போயிடும். ஏன்னா செங்கோட்டையன் அப்பவே முயற்சி பண்ணார் சார், அப்போ முயற்சி பண்ணாரு, 6 மாசம் முன்னாலேயே முயற்சி பண்ணாரு, வாங்கடா வாங்கடான்னு சொன்னாரு, யாரும் போகல. இன்னைக்கு அவங்க கட்சி ஆட்சியை பிடிச்சிருக்கு, இதா பக்கத்துல வந்துருச்சு ஆட்சி அப்படிங்கிற போது நீங்க போறீங்க. அப்ப கூட நான் சொல்றேன், காங்கிரஸ் விட அவ்வளவு மோசம் கிடையாது அதிமுக, ஓரளவுக்கு நம்ப தகுந்த கட்சி தான், போறதுல தப்பும் கிடையாது. ஏன்னா அங்க போனோம், ஏன்னா காங்கிரஸ் கட்சிக்காரங்களை விட தமிழகத்துல அதிமுக காரங்களுக்கு நிர்வாக திறமை அதிகம், நிர்வாகம் தெரிந்தவர்கள், அரசியல் தெரிந்தவர்கள். இவங்களெல்லாம் நம்ம அரச மந்திரி சபையில அமைச்சரவையில வச்சுக்கிறதுனால விஜய்க்கு பலம் கூடுமே தவிர குறையாது. ஆனா ஒரே ஒரு காஷன், எச்சரிக்கை என்ன அப்படின்னா, யாருமே ஊழல் செய்ய விடக்கூடாது யாரையுமே. அதாவது எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நரேந்திர மோடி அப்படியே டைட்டா பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாரோ எல்லா துறைகளையும், எல்லாமே சென்ட்ரலைஸ்டு தான். ஓகே, நீங்க வந்து அமைச்சரா இருக்கலாம், ஆனா நீங்க வந்து பிரைம் மினிஸ்டர் கிடையாது. நான் தான் பிரைம் மினிஸ்டர். உங்க துறையில நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு தெரியும். ஐ வில் பி இன் த லூப் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. அதனாலதான் மத்திய அரசுல இன்னைக்கு வரைக்கும் எந்த மந்திரி மேலேயும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கிடையாது. கூட்டணி ஆட்சி நடக்கும்போது விஜயால் இதை தடுக்க முடியுமா சார்? அதைத்தான் சொல்ல வரேன். அவங்க கிட்டக்கே ஒரு மனமாற்றம் வரும். அதாவது ஊழல் செய்யக்கூடிய மனநிலை உள்ள ஒரு சிலர், செந்தில் பாலாஜி மாதிரி யாரா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய மனசு மாறிடும். ஏன்னா அவங்களுக்கும் அந்த அமைச்சரவையில தொடரணும் அப்படிங்கிறது அந்த ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? அதனாலதான் சொல்றேன், காங்கிரஸ்காரனை நம்புறதை விட இவங்களை நம்புறது ரொம்ப நல்லது. இவங்களால உங்களுக்கு வந்து அதிகார பலம் அதிகமாகும், அனுபவ பலம் அதிகமாகும். அதே சமயம் நீங்க வந்து சென்ட்ரலைஸ்டு ப்ரொசீஜர் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா உங்க மேல எந்த ஊழல் கரையும் படியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆளுநர் அர்லேக்கர் விஜயிடம் 118 எம்எல்ஏக்கள் கொண்ட லிஸ்ட் கொடுங்க, அப்பதான் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு சொன்னதா தகவல்லாம் வந்துட்டு இருக்கு. இது வந்து ஒரு நியாயமான ஒரு கேள்வியா இருக்கா சார்? இது ஆக்சுவலி பாருங்க, இது வந்து நியாயமா அநியாயமான்னு சொல்றதுக்கு நம்மளுக்கு அரசியல் நிர்ணய சட்டம் என்ன சொல்லுதுங்கிறத பார்க்கணும். அதாவது ஆளுநருக்கு வந்து தனிப்பட்ட முறையில ஒரு சமாதானம் இருக்கணும். எஸ், இவங்களுக்கு வந்து ஒரு பெரும்பான்மை முதலில் பதவியேற்பு, அதுக்கப்புறம் நாங்க ஆட்சி அதிகாரத்தை பெரும்பான்மையை நிரூபிக்கிறோம் அப்படின்றது விஜய் தாக்கு சொல்றாங்க. ஆனா நீங்க பெரும்பான்மையை ஒரு கடிதத்தையே கொடுங்க, 118 பேர் லிஸ்ட் கொடுங்க, அப்புறம் நாங்க பதவி ஏற்கிறோம் அப்படின்னு இவர் சொல்றாரு இல்லையா? கரெக்ட், அப்படி சொல்றாரு. ஆனா சட்டத்துல என்ன சொல்றதுன்னு சொன்னா, கவர்னர் ஷுட் சாட்டிஸ்ஃபை ஹிம்செல்ஃப் அப்படின்னு சொல்றாங்களே தவிர நீங்க அப்படி எழுதி கொடுக்க கூடாது, நீங்க எழுதி கேட்க கூடாது, எழுதி கொடுங்கன்னு கேட்க கூடாது அப்படின்னா அதுக்கு வந்து தடை போடல. இதெல்லாம் வந்து ஒரு சில கிரே ஏரியாஸ் தான். எப்படி வந்து ஆர்.என். ரவிக்கும் உச்ச நீதிமன்றத்துக்கும் தகராறு நடந்துகிட்டு இருந்ததோ, அதாவது உச்ச நீதிமன்றம் 142 பயன்படுத்தி பொன்முடிக்கு திருப்பியும் பதவி பிரமாணம் செஞ்சு வைங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்களோ, அந்த மாதிரியான சில அந்த தெளிவில்லாத ஒரு சில தன்மை தான் இது. அதுக்காக ஆளுநர் அதை கேட்கக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆளுநர் அவருடைய பொசிஷன்ல என்ன வேணாலும் கேட்கலாம். ஏன்னா அரசியல் நிர்ணய சட்டம் அந்த இடத்துல அமைதி காக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, இவர் எழுதி கொடுக்கலாம். அதாவது இப்ப உடனே அதுக்குதான் காலையில போயிருக்கிறாரு. ஆக்சுவலா அவர் மத்தியானம் தான் வந்தார் நினைக்கிறேன். இன்னைக்கு வந்தாரா நேற்றுக்கு வந்தாரா ஞாபகம் இல்லை. எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் பேசி இதெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு அவங்கள்ட்ட இருந்து ஒரு லெட்டர் எழுதி வாங்கிக்கிட்டு இது வந்து ஆளுநர்கிட்ட கொடுத்து, ஆளுநர் அதுக்கப்புறமா அவங்க பதவி பிரமாணம் பண்ணி வச்சு 2 நாள் டிஸ்கஷன் நடந்து
இது வரும், தீர்மானம் போடப்படும். அந்த தீர்மானத்துல வாக்கெடுப்பு நடத்துவாங்க. அதனால ஆர்லேக்கர் சொன்னது தப்பா சரியா அப்படிங்கறத நம்ம வந்து போக முடியாது. அது அவர் என்ன செய்யறாரோ அதுதான் அங்க அன்னைக்கு இருக்கிற ப்ரொசீஜர் அப்படின்னு நீங்க பார்க்கணும். அவ்வளவுதான். அம்பேத்கர் இப்படி கேட்டதுனால நாளைக்கு நடக்க போற பதவியேற்பு விழா ஒரு சந்தேகத்துக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு சார். அதுக்குள்ள பெரும்பான்மையை நிரூபிச்சு வரா இன்று இரவுக்குள் ஆதரவு கடிதத்தை வாங்கிட்டு வரா விஜய். இல்ல நான் கேக்குறேன், அவர் வந்து 118க்கு பதிலா 125 பேரையும் எழுதி கொடுத்துட்டாருன்னு வச்சிருந்தோம். பூஜை இல்லாம இவர் எழுதி கொடுக்க முடியாதுல்ல சார். அந்த எம்எல்ஏக்கள் யார் அப்படின்றத ஒரு கேள்வி வருது இல்ல. இல்ல ஓகே, எம்எல்ஏக்கள் யாருன்னா ஏடிஎம்கே இருக்கிற எம்எல்ஏ உங்க பேர் என் பேர் ஏதாவது எழுதி கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு 125 எம்எல்ஏயும் அவங்க லிஸ்ட் படி அவங்களுக்கு வாக்கு போடுவாங்கன்னு அவரு உறுதிப்படுத்த முடியுமா? ஆளுநர் உறுதிப்படுத்த முடியுமா? ஆளுநருக்கு தெரியுமா? அப்புறம் ஆளுநர் என்ன பண்ணுவாரு? அவங்களெல்லாம் கண் முன்னால கொண்டு வா அப்படின்பாரா? இதெல்லாம் ரொம்ப ஓவரா படுற உங்களுக்கு. அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஆக்சுவலி என்ன பண்ணணும், அவர் கேட்டதே கொஞ்சம் அதிகம் தான், ஆனாலும் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்றேன். இப்போ அவரு கேட்டதுனால இவர் என்ன பண்றாரு, ஒரு லிஸ்ட் எழுதி கொடுக்குறாரு. ராத்திரியா கொடுத்துருவாங்க. இரவுக்குள் அதெல்லாம் முடிச்சிருவாங்களா? ராத்திரி 12 மணி கூட நீங்க வந்து லோக் பவன் போக முடியும் சார். ராஜ்பவன்ங்கிறது ஆளுநர் மாளிகை, அதை லோக் பவன் பேரை மாத்திட்டாங்க. மக்கள் பங்களா அப்படின்னு மாத்திட்டாங்க. ஓகே, யார் வேணாலும் போயிட்டு கொடுக்க முடியும். நாளைக்கு காலையில 7 மணிக்கு கொண்டு போய் கொடுக்க முடியும். மத்தியானம் 3 மணிக்கு பதவி பிரமாணம் பண்ண முடியும். அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஸோ இன்கேஸ் எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கலன்னு சொன்னா, வேலுமணி ஆல்ரெடி இருக்கிறாரு, சிவி சண்முகம், ஓஎஸ் மணியன் பத்தி எனக்கு தெரியாது. ஓஎஸ் மணியன் ப்ராபபிளி இன்னும் அவருக்கு மென்டலி ஹி இஸ் நாட் ரெடி ஃபார் எக்ஸ்டெண்டிங் சப்போர்ட் டு டிவிக்கே நான் கேள்விப்பட்டேன். இன்னும் சில பேர் இருக்காங்க, அவங்கள விட்டுட்டு பாக்கி எல்லாருடைய பேரையும் எழுதி கொடுத்துட்டா ஆளுநர் அதை ஒத்துக்க போறாரு. வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா? நாளைக்கு 100% உங்களுக்கு இது நடக்கும், பதவி பிரமாணம் நடக்கும். பாவேக தரப்பு வந்து அதிமுக ஆதரவை வாங்குறதுக்கு ரெடியா தான் இருக்கிறாங்க. ஆனா இங்க இருந்து கொடுக்கறதா ஒரு சில தயக்கம் சுணக்கம் இங்க ஏற்பட்டு வருகிறது. இப்ப விஜயால் அதிமுக இரண்டாக உடைய வாய்ப்பு இருக்கா சார்? இல்ல, எனக்கு என்னமோ இப்போ சிவி சண்முகம் அவங்க எல்லாம் போயிருக்கிறாங்க இல்லையா, இன்னைக்கு எடப்பாடி இல்லாமல் சிவி சண்முகமும் வேலுமணியும் ஆலோசனையில் இருக்காங்க. எடப்பாடி இல்லாமல் கழித்து விடப்பட்டு ஒரு ஆலோசனையில் கடந்த முறை ஆலோசனை கூட்டங்கள் நடத்தப்பட்டதோ அதே மாதிரிதான் இந்த கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது. இன்னைக்கு நடக்கிறது அதிமுக எம்எல்ஏ கூட்டங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு. அது நேத்துக்கே நடந்துருச்சு, அந்த ரகசிய ஆலோசனை கூட்டம் நடந்துருச்சு. இன்னைக்கு இப்போ இவங்க அங்க போயிருக்கிறாங்க. நம்ம புசியானன் காலையில போனாரு, மத்தியானம் இவங்க போயிருக்கிறாங்க. தலைவரை கன்வின்ஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், தலைவரை கன்வின்ஸ் பண்ணணும். தலைவரை கன்வின்ஸ் பண்ணிட்டு அவர் கன்வின்ஸ் ஆகல, இன்னும் முரண்டு பிடிச்சாரு, நான் தான் ராஜா அப்படின்னு அர்த்தம்னா, அமித்ஷா சொல்லியே எந்த சமாதானத்துக்கும் சமரசத்துக்கும் இறங்கி வராத எடப்பாடி புஷ்கனை சொல்லி இறங்கி வந்து விட போறாரா? கரெக்ட், நல்ல பாயிண்ட், கரெக்ட் பாயிண்டா வந்துட்டீங்க. அன்னைக்கு இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அதிமுக வேற, இன்னைக்கு இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அதிமுக வேற. அதிமுகவுக்கு எதிர்காலம் க்ளோஸ், கதம். இந்த கண்டிஷன்ல நீங்க இதுக்கு ஒத்துக்கலன்னு சொன்னா, இந்த புதிய உறுப்பினர்கள் எம்எல்ஏக்கள் அவர்களுடைய ஆசைகள் அபிலாஷைகளுக்கு நீங்க ஒத்துக்கல, கோரிக்கைகளுக்கு ஒத்துக்கலன்னு சொன்னா கட்சி நாளைக்கு பிளவுபட்டு போகுங்கிற அந்த அபாயம் இருக்கு. நாளைக்கு வந்து அவர் தனித்து விடப்படுவார் அப்படிங்கிற அந்த புரிதல் அவருக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்கேஸ் அவர் இன்னைக்கும் அந்த பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கிறாரு சொன்னா கட்சி உடையறதை விட்டு வேற வாய்ப்பே கிடையாது. யார் அதிமுக அடுத்த பொதுச் செயலாளர்? இல்ல, கட்சி உடஞ்சிச்சு சொன்னா அது வந்து நேச்சுரலி எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிவி சண்முகம். ஏன்னா வேலுமணி வந்து கொஞ்சம் சாஃப்ட், அவர் அந்த மாதிரி அதிரடி எல்லாம் பண்ண மாட்டார், நெளிவு சுழிவு தெரிஞ்சவர். இவர் அப்படி கிடையாது, முகத்துல அரைஞ்ச மாதிரி பேசுவார், சூழ்ச்சி செய்யக்கூடியவர், சூத்திரதாரி. அதுக்காக தான் நான் வந்து சிவி சண்முகத்தை பத்தி முதல் நாளே சொன்னேன், அதாவது 4ஆம் தேதி ராத்திரி சொன்னேன். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கட்சியில மிக்க நன்றி சார். தேங்க்யூ.